எனக்கு தெரிந்து ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு மேலேயே சபரீசன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறான்றது தான் உண்மை தகவல். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே சபரீசன் வந்து அங்கே இருக்கிறாரு. அங்கே வந்து ஒவ்வொரு முக்கியமான நபர்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷாவை அவர் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார். திமுக முழுக்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பிஜேபியுடைய காலில் போய் விழுவது, பிஜேபி சொல்வதை செய்வது, பிஜேபியிடம் மண்டிடுவது, எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது இவர்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய வேலை என்ன தெரியுமா? பிஜேபி உள்ளே வந்துடும், நாங்கள் இல்லாட்டி பிஜேபி உள்ளே வந்துடும், திமுக நாங்கள் தான் வந்து சிறுபான்மைக்கு பாதுகாப்பு, நாங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு, நாங்கள் தான் அந்த மண்ணுக்கு பாதுகாப்புன்றது. ஒவ்வொரு முறையும் டெல்லி பயணம் செய்வது டீலிங்காக மட்டும்தான் நடக்குமே தவிர, இல்லாட்டி உங்களுக்கு வந்து அமித்ஷாவுக்கோ ஜெய்ஷாவுக்கோ வேலை இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டு நலன் சார்ந்து சில விஷயத்தை பேசணும்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் போகணும், முதலமைச்சர் போகணும், துணை முதலமைச்சர் போகணும். அரசியலே இல்லை, சம்மந்தம் இல்லை, சபரீசன் போய் உட்காந்து அங்கே பேசுகிறாருன்னா அப்போ என்ன நடக்குது? பியூர்லி பிஸ்னஸ். சட்டமன்றத்துக்குள் நடந்த விஷயத்தை வெளியில் சொல்வது அநாகரிகம். அது சட்டமன்றமா பெட்ரூமா? சட்டமன்றம் தானே. சட்டமன்றத்தில் நடக்கிறது லைவ்லாம் போகணுன்னு தானே இருக்குது. அது மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தானே. நீங்கள் பேசக்கூடிய காட்சி மட்டும் வெளியில் வருது, பிற காட்சிகள் வெளியில் வராமல் போகிறது. சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயம் வெளியில் சொல்வது அநாகரிகமா? அநாகரிகமான விஷயத்தை பார்ப்ப நீங்கள் செஞ்சுருக்கீங்க தானே அர்த்தம். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தான். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கமா. தற்பொழுது சபரீசன் அவர்கள் வந்து டெல்லியில முகாமிட்டிருக்கதாகவும் அமித்ஷாவினுடைய மகன் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து டெல்லி போயிருக்கிறத தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைப்படி பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சமீபத்தில் தான் இடி வந்து 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி டெல்லி போயிருக்காருன்னு அஃபிஷியல் நியூஸே வந்தது. சில தினங்களுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்களும் அவர் வீட்லேயும் அவருடைய மகன் வீட்லேயும் ரைடு நடத்தப்ப போயிட்டு வந்தார். ஸோ இந்த டெல்லி முகாமிட்டிருக்கிறது, சபரீசன் போயிருக்குது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? தனக்கு எப்போயெல்லாம் ஒரு ஆபத்து ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் வந்து டெல்லிக்கு விஜயம் செய்வது திமுகவுடைய பழக்கமாகிவிட்டது. குறிப்பாக நீங்கள் பார்த்துங்க, இந்த முறை வந்து எனக்கு தெரிந்து ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு மேலேயே சபரீசன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறான்றது தான் உண்மை தகவல். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாகவே சபரீசன் வந்து அங்கே இருக்கிறாரு. அங்கே வந்து ஒவ்வொரு முக்கியமான நபர்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷாவை அவர் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2 விதமாக கோணத்தில் இதை கொண்டு போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல் இப்போ நடக்க போகிறது. இந்த ஐபிஎலுக்கான ஒரு திட்ட வடிவம், ஐபிஎல்லை வைத்து இங்கே வந்து சம்பாதிப்பதற்கான யுக்தி என்ன செய்யலாம், இதில் விளம்பரமாக எந்தெந்த நிறுவனங்கள்லாம் உள்ளே வருகிறார்கள். நீங்கள் வந்து பியர் கம்பெனி, ஒரு சாராய மது கம்பெனியோடைய விளம்பரத்தை வந்து போட்டு உதயநிதி அவர்களே போட்டு நம்ம நின்ன காணொலியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி. ஸோ இது கிட்டத்தட்ட இதில் வந்து பல வகையான உட்பிரிவுகள் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது. எதை குறித்து? டாஸ்மாக் ஊழல். ஆனால் அது சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்துடைய பெயரை போட்ட டிஷர்ட்டை உதயநிதி அவர்களை அணிந்து கொண்டு நின்னதாக இருக்கட்டும், இன்றைக்கு திமுகவுடைய கூடாரத்தை காப்பாற்றுவதற்காக இவர்கள் ஆடக்கூடிய நாடகமாக இருக்கட்டும், இன்றைக்கு சென்னையில் வந்து ஐபிஎல் நடக்கக்கூடாது என்று ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு வேற ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் எதையெல்லாம் வந்து சாத்தியப்படுவதற்காக அங்கே வந்து போய் நிற்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிழல் முதல்வராகவே வந்து இருந்து கொண்டிருக்கிறார். யாரு? சபரீசன் அவர்கள் தான் ஒரு நிழல் முதல்வராக இருந்து கொண்டு டெல்லி. உதயநிதி தான் சொல்லுவாங்க, நீங்க சபரீசனை சொல்றீங்க. உதயநிதி நிழல் முதல்வர்லாம் கிடையாது. உதயநிதி துணை முதல்வர் பேர்ல இருக்கிறார், அவ்வளவுதான். நிதர்சனமாக நிழல் முதல்வர் யாருனாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா உதயநிதி கிடையாது. இந்த பக்கம் சபரீசன் மட்டும்தான். சபரீசன் மட்டும்தான். நீங்க பாருங்க, ஒரு நாடாளுமன்ற அலுவலகத்துக்குள்ள வந்து இவருக்கு என்ன வேலை? நீங்கள் நாடாளுமன்ற அலுவலகத்துக்குள்ள திமுகவுடைய எம்பிகளோடையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணன் திருமாவளவன் இருக்கார் பாருங்க, அவரோட இருந்த புகைப்படம்லாம் நீங்கள் சமீபமாக பார்த்துருக்கலாம். ஒரு நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து சபரீசனுக்கு என்ன வேலை? சபரீசன் எம்எல்ஏவா, எம்பியா, யார் இருக்கா? கட்சியில் போஸ்டிங்கில் கூட இல்லை. கட்சியில் நீங்கள் சொன்னது போல் எந்த பதவியும் இல்லாத ஒரு நபர், உச்சபட்ச அதிகாரம் மிக்க நபர்களோடு அங்கே பயணித்து கொண்டிருக்கார். இவர் வந்த உடனே எல்லோரும் எப்படி நிற்கிறாங்க நீங்கள் அந்த போஸ்ட் பார்க்கணும். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் பண்ணையார் நிற்பார், அதுக்கு கீழே வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வர்கள் எப்படி நிற்பார்கள்னு ஒரு காணொலி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருத்தி பார்க்கலாம். அதுபோல் வந்து சபரீசனோடு நிற்கக்கூடிய காணொலியும், ஜெய்ஷாவோடு எவ்வளோ நெருக்கமாக அவர் இருக்கிறாரு, இந்த குடும்பமே வந்து எந்த அளவுக்கு வந்து பிஜேபியோடைய வந்து அனுசரணையை பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் என்பது மூலமாக உங்களுக்கு நிதர்சனமாக தெரியும். திமுக முழுக்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பிஜேபியுடைய காலில் போய் விழுவது, பிஜேபி சொல்வதை செய்வது, பிஜேபியிடம் மண்டிடுவது, எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது இவர்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய வேலை என்ன தெரியுமா? பிஜேபி உள்ளே வந்துடும்,
நாங்கள் இல்லாட்டி பிஜேபி உள்ளே வந்துடும், திமுக நாங்கள் தான் வந்து சிறுபான்மைக்கு பாதுகாப்பு, நாங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு, நாங்கள் தான் அந்த மண்ணுக்கு பாதுகாப்புன்றது. ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவலைகரம் செய்ததாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகன்றது மூலம். அப்போ இது மோஸ்ட் டேஞ்சரஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அரசியல் களத்துக்குள்ளே இது போன்ற நிகழ்வுகள் வந்து மிக என்ன சொல்கிறது, மிக பேராபத்து. நீங்கள் நட்பு பாராட்டுவது என்பது வேறு. உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு உங்கள் மீது உச்சபட்ச ஊழல் வழக்குகள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது இருக்கும் பொழுது நீங்கள் இணக்கம் காட்டுவது என்பது அப்பட்டமாக தெரிகிறது. பல வழக்குகளில், பல முக்கியமான வழக்குகளில் நீதிபதி மாற்றப்படுவதாக இருக்கட்டும், சில வழக்குகளுக்கு நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொள்வதற்கு போல வந்து நீங்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி திங்கக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட இதை வந்து எதையும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னக்கூடிய விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்க்கும்போது நிதர்சனமாக தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை இடி, எத்தனை ஐடி ரைடு வந்தாலும் என்ன வந்தாலும் வந்து திமுகவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் நடக்குதுனாக்கா அப்போ இந்த நெருக்கம், இந்த இணக்கம் தான் மிக முக்கியமான காரணம். ஆனால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நபர் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு வந்தாக்கா அந்த மக்களை, அந்த உதவி செய்யக்கூடிய நபரை அழிக்கக்கூடிய வேலையில், ஒன்று சேரக்கூடிய வேலையில் இந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோடு வேணாலும் கைகோர்த்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய ஒரு மோசமான ஒரு மனநிலையில் தான் இருக்கிற பொழுது இது தமிழ்நாட்டிற்கு பேராபத்து. ஓகே, இப்போது சட்டமன்றத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ சமீப காலமாக வந்து நிறைய உரையாடல்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. அது காட்சி வாயிலாகவே வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லே நிறைய பேர் வந்து அதிருப்தியில் இருக்கிறதா வந்து சட்டமன்ற நிகழ்வுகள் வந்து ரொம்ப ஓப்பனாகவே வந்து காட்டி கொடுக்குது. உதாரணத்துக்கு வேல்முருகன் அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக சொன்னதாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப கம்மி நேரம் தான் வந்து கொடுக்குறாங்க. சமீபத்தில் கூட சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து கலைஞர் போல் சொல்கிறத ரொம்ப சுருக்கமாக நீங்கள் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா வந்து நேரத்துக்கு ரொம்ப விரயம் பண்ணாமல் இருக்கணும், மற்றவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் கூட்டணிக்குள்ள சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சட்டமன்றம் எதற்கான இடம், யாரெல்லாம் ஒன்று கூடியக்கூடிய இடம்னு உங்களுக்கு தெரியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் எனக்கு இருக்கிறீங்க. அதிகாரம், அதனால உச்சபட்ச அதிகாரம் மிக்க நபர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வாடா போடான்னு பேசுகிறாங்க. ஒருமையில் மிக கேவலமாக மாறி மாறி பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொலிலாம் வெளியில் வராமல் கட் பண்ணிடுறது. ஆனால் அங்கே உள்ள எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பத்திரிகையாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் செய்தி சேகரித்து சேகர் பாபு வெளியில் வந்தோடனே கேள்வி எழுப்புகிறாங்க. சார், நீங்கள் வேல்முருகனை அதே போல் சில நபர்கள்லாம் வந்து ஒருமையில் வாடா போடான்னு பேசினீங்களாமே, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது சேகர் பாபு, சட்டமன்றத்துக்குள் நடந்த விஷயத்தை வெளியில் சொல்வது அநாகரிகம். அது சட்டமன்றமா பெட்ரூமா? சட்டமன்றம் தானே. சட்டமன்றத்தில் நடக்கிறது லைவ்லாம் போகணுன்னு தானே இருக்குது. அது மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தானே. நீங்கள் பேசக்கூடிய காட்சி மட்டும் வெளியில் வருது, பிற காட்சிகள் வெளியில் வராமல் போகிறது. சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயம் வெளியில் சொல்வது அநாகரிகமா? அநாகரிகமான விஷயத்தை பார்ப்ப நீங்கள் செஞ்சுருக்கீங்க தானே அர்த்தம். அப்படி ஒரு விஷயம் நடக்கலை, நான் ஒருமையில் பேசலன்னா சொல்லியிருக்கணும். அங்கே நடப்பதை வெளியில் சொல்வது அநாகரிகம்னு சொல்லி சேகர்பாபு பேசுகிறாங்கன்னா இவர்கள் அங்கே உட்கார்ந்து பேசக்கூடிய நபர்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க? அதான் சொன்னல, அரசியலில் உச்சபட்ச அநாகரிகத்தை இங்கே வந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறது திமுக. உச்சபட்ச வன்மத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த மாதிரி நபர்கள் நம் நாட்டிற்கு பேராபத்து. இவர்களை ஒழிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றதை முதல்ல நம்ம உணர்ந்துடணும். ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்துக்காக பல மாநிலங்கள் முதல்வர்கள் வந்து சென்னையில் வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தெலுங்கானாவிலேருந்து வந்திருக்காங்க, பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க, கேரளா, கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. திமுகவினுடைய இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து யாரும் வரலை. முதல்வர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டினுடைய தொகுதி எண்ணிக்கை 12லிருந்து 8 அந்த தொகுதிகள் கிட்ட வந்து கம்மியாகும். அதாவது 27 தொகுதிகளாக மாறும் அல்லது 31 தொகுதிகளாக மாறும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் ஆரோக்கியமானதா, ஆபத்தானதா? இன்று 39 தொகுதிகள் இருந்தாலுமே இந்த 39 எம்பிகளும் போய் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயத்துக்கு அங்கே போராடி மன்றாடி சண்டையிட்டு வாங்கி வருவதற்கு இன்றைக்கு வந்து உரிமை இல்லாமல் கிட்டத்தட்ட இவர்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து என்ன மாதிரியான வேலை செய்து கொண்டிருக்காங்க நமக்கு தெரியுது நம்மளுது. அப்போ இன்னும் அதிகாரம் வந்து நமக்கு குறையும் பொழுது, ஒரு 12 தொகுதிகள் குறையும் பொழுது நமக்கான உரிமையை எப்படி பெற முடியும்? நீங்கள் இன்றைக்கு திமுக இருக்கின்றதெல்லாம் விட்டுருங்க. திமுக அதோட கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு வருஷம் இங்கே தூக்கி எறிஞ்சிருவாங்க, அடுத்த 2 வருஷத்தில் அங்கேருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் இந்த 39 தொகுதி என்பது நாளைக்கு ஒரு கூட்டாட்சி வருகிறது, வேற ஒரு ஆட்சி மாற்றம் வரும்பொழுது எவ்வளவு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும்? நமக்கு எதிராக, தமிழ் மண்ணுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை வந்து ஒரு அரசாங்கம் கொண்டு வர நினைக்கிறது என்றால், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அப்படி நினைக்குதுனாக்கா அந்த இடத்தில் கேள்வி கேட்டு அந்த அரசியல் சட்டத்தை வந்து நீங்கள் பாஸ் பண்ண விடாமல் கடந்து நிப்பாட்டி தமிழ்நாடு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இதை வந்து குறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை வந்து இன்றைக்கு வந்து மத்திய அரசு செய்யும் பொழுது இன்றைக்கு வந்து
சதர்ன் ரீஜன் சொல்கிறோம் இல்லையா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்களும் ஒன்று கூடி இன்றைக்கு இப்படி ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடப்பது என்பது அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக அது தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் இங்கே வந்து அதில் பங்கு பெற்று செய்கிறது, இது இன்னும் கூடுதலாக வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும். என்ன அது எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறாங்க, வேறு மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒன்று கூடுறாங்களே. அப்போ வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு இது பெரிய பேராபத்தாய் முடியும்ன்றதை பிஜேபி யோசிக்கும். அப்போது இந்த விஷயம் வந்து நாளைக்கு வந்து இதை செஞ்சு இதுக்கான ஒரு திட்ட வடிவத்தை கொண்டு வந்து விட்டால் நாளைக்கு வேறு விதமான போராட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு வந்து ஏன்னா இதில் மிக முக்கியமான விஷயம், பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணே வந்து ஒரு நபரை இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாரு. அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அப்படின்னும் பொழுது நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வரல, இல்லை சந்திரபாபு நாயுடு வரணுன்றது அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட கூட யாரும் வரல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்திரபாபு நாயுடு வந்து நேரடியாக ஒரு விஷயத்தை எப்பயுமே செய்ய மாட்டார். அது அதோடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் பவன் கல்யாண்றது இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காரு, ஒரு யங்ஸ்டர்ஸாக ஒரு மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து எந்த அளவுக்கு மோடிக்கு நெருக்கமாக இருந்தாலும் மாநில சுயாட்சின்னு வரும்பொழுது வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அதே பிரச்சனை நமக்கும் வரும் என்பதை உணர்ந்து அவரும் இந்த கூட்டத்திற்கு ஒரு ஆள் அனுப்புகிறாங்கன்றது அப்போ வந்து இது தேசிய கவனம் பெறுகிறது. அப்போது எதையெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அதிகார வர்க்கம் முடிவெடுக்கும் பொழுது இது தவறு என்று சில நபர்கள் முன்வரும் பொழுது தான் சில விஷயங்கள் தவிர்க்கப்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் இதே போல் திமுக செய்யக்கூடிய அராஜகத்துக்கு முட்டு கொடுக்காமல் இருந்தாக்கா நீங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராகவோ இயற்கை கனிம வளங்களுக்கு எதிராகவோ இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது இவர்கள் மௌனித்து கிடப்பது தமிழ்நாட்டுக்கு எப்படி பேராபத்தாய் முடிகிறதோ அதுபோல் வந்து நாளைக்கு இந்தியாவுக்கு பேராபத்தாய் முடிந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு விஷயம் ஒன்று கூறாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது, ஆரோக்கியமானது. ஓகே, இந்த பக்கம் அண்ணாமலை வந்து கருப்பு கொடி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்காருல்ல, லா அண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி அந்த கருப்பு கொடி போராட்டம் எப்படி பார்க்குறது? ஏன்னா சென்ற முறை நடந்த போராட்டம் கைது வரைக்கும் நீண்டுச்சு. இன்னைக்கு இந்த கருப்பு கொடி போராட்டம்ங்கிறது அடுத்தடுத்து வந்து நடக்குது. அது எப்படி சார் பார்க்குறது? அண்ணாமலை வந்த பொழுது, அரசியலுக்குள்ளே வந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல, அடுத்தடுத்து அவர் செய்யக்கூடிய நிகழ்வை பார்த்து அரசியல் களத்தில் உள்ளபடி திமுகவிற்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. என்னன்னாக்கா டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு எடுத்துகிட்டு வர்றாரு, அடுத்தடுத்து சில விஷயங்கள் செய்கிறாரு, ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறாருன்னு. ஆனால் காலப்போக்கில் அவர் கொண்டு வந்த எல்லாமே நீர்த்து போகும் பொழுது இன்றைக்கு வந்து எப்படி பார்க்கப்படுகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ இது வந்து ஒரு ட்ராமா, ஒரு ட்ராமாட்டிக்கலான ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்கிறாரான்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் லூலு மால் ஒரு செங்கலை கூட வைத்து விட முடியாது, எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னார். இன்றைக்கி என்ன நடந்துச்சு? அப்போ எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகுது, எந்த மாதிரியான நிகழ்வு நீங்கள் நடத்துகிறீங்க, அப்போ வந்து தமிழ் மக்களுக்கிட்ட வந்து ஒரு நாடகம் போடுறீங்கன்ற மாதிரியான ஒரு காட்சியை தான் நீங்கள் வந்து வெட்ட வெளிச்சமாக காட்டுது. நீங்கள் அண்ணாமலை மீது குற்றம் சொல்லணும்னு கிடையாது, ஆனால் நிதர்சனமான உண்மை அவர் சொன்ன எதுக்குமே நடைமுறைக்கு இது வரைக்கும் வந்து நடக்கலன்னும் பொழுது அவர் மீதான நம்பகத்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது. அண்ணாமலை அவர்களுடைய டைம் டியூரேஷன் முடிஞ்சிருச்சு, 3 வருஷன்றது முடிஞ்சிருச்சுன்னும் பொழுது இது தேசிய கட்சிகளுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது, 3 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆளை மாற்றணும். அப்போ அண்ணாமலை மாற்றாமல் நீங்கள் வைத்து கொண்டிருக்கீங்கன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் உங்களுக்கு இல்லையா, சரியான நபர்கள் உங்கள் கையில் இல்லையா, தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை உங்கள்கிட்ட இல்லையான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஓகே, இப்போது முதல்ல ஆரம்பித்த அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்க்கலாம், சப்ரீசன் வந்து டெல்லியில் முகாமிட்டிருக்காரு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்கல்ல. அப்போ ரகசியமாக ஏதாவது டீலிங் அந்த மாதிரியான விஷயங்களும் போகுமா? வியாபாரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்க, டீலிங் ரிலேட்டபிளான ஏதாவது விஷயம் போகுமா? டீலிங்காக தான் அங்கே மெயினாக போவாங்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் டெல்லி பயணம் செய்வது டீலிங்காக மட்டும்தான் நடக்குமே தவிர, இல்லாட்டி உங்களுக்கு வந்து அமித்ஷாவுக்கோ ஜெய்ஷாவுக்கோ வேலை இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டு நலன் சார்ந்து சில விஷயத்தை பேசணும்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் போகணும், முதலமைச்சர் போகணும், துணை முதலமைச்சர் போகணும். அரசியலே இல்லை, சம்மந்தம் இல்லை, சபரீசன் போய் உட்காந்து அங்கே பேசுகிறாருன்னா அப்போ என்ன நடக்குது? பியூர்லி பிஸ்னஸ். அந்த பியூர்லி பிஸ்னஸுக்கும் சில டீலிங்கான விஷயங்கள் தான் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு தான் அதிகமாக இருக்கிறது பொழுது அதுதான் நடக்கும். இது வரைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் எத்தனை வழக்குகள் வந்தாலும் திமுக மீது எதற்குமே தீர்ப்பு வந்து அதற்கான தண்டனை கிடைக்காமல் நீர்த்து போவதற்கான மிக முக்கியமான காரணம் இதுவாகவும் இருக்கிறது. ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.